முன்னால வாங்க. வருமா வருமா வாங்க 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 வழிவிடுப்பா. கேமராமேனா எதுலேயுமே வர மாட்டேங்குது. நீங்கள் முன்னாடி உங்களுக்கு தெரியுமா? நானே பார்த்தா இது தெரியுமா? போட்டோ அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, பெரும் எதிர்ப்புக்கும் மரியாதைக்கும் உரிய வாக்காளர்கள் செய்யக்கூடிய மகத்தான வேட்பாளர் முன்னால போனா வண்டி ஒழுவ முடியும். நம்முடைய அமைச்சர் வருகிறார், நம்முடைய வெற்றி வேட்பாளர் வருகிறார். திட்டப்பணியை தட்டாமல் சதீஷ் வெற்றி வேட்பாளர் அண்ணன் நேரு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். மகளிர் உரிமை தொகையாக மாதந்தோறும் 1000 என்று வழங்கி கோடைகால சிறப்பு நிதியாக 2000 வழங்கிய சின்னமாம் சரி
பேசுறேன். பீமநகர் பகுதியைச் சேர்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு பெற்று சட்டமன்றத்தில் தொடர்ந்து இதுவரை 3 முறைக்கு மேலாக இங்கிருந்து வெற்றி பெற்று சென்றிருக்கிறோம். இது 4வது முறை. உங்களுக்கு தெரியும், இந்த பகுதி இந்த ஆட்சி பொறுப்பு ஏற்பதற்கு முன்பு இந்த சாலைகள் எப்படி இருந்தது, இப்போது சாலைகள் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். புதிதாக நீங்கள் லகுவாக வெளியே செல்வதற்கு இணையாக இங்கே ஒரு புதிய பாலம் ஒன்று கட்டவும் அதுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பாலம் விரைவிலே தொடங்க இருக்கிறது. திருச்சியை பொறுத்தளவு அத்தனை பகுதிகளுக்கும் உள்ள அடிப்படை வசதிகளை மாநகராட்சியிலிருந்து முழுமையாக 65 வார்டுகள் நம்ம தொகுதி, மேற்கு தொகுதி என்று மட்டுமல்ல, ஸ்ரீரங்கம் தொகுதியிலே ஒரு பகுதி, திருவெரும்பூர் தொகுதி மற்றும் திருச்சி மேற்கு, திருச்சி கிழக்கு என்ற 4 தொகுதிகளிலும் 65 வார்டுகளிலும் அனைத்து பணிகளையும், சாலை பணி, கழிவுநீர் ஓடை, அதே போல் கழிவறை வசதி, அப்படி விளக்கு வசதி, எல்லா பாதாள சாக்கடை திட்டம், குடிநீர் திட்டம் என்று முழுமையாக நிறைவேற்றிய ஒரு நகரமாக திருச்சி மாநகரம் விளங்கி கொண்டிருக்கிறது. எனவே மீண்டும் நல்லதொரு ஆட்சி அமைய நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் மீண்டும் தலைவராக பொறுப்பேற்க, முதல்வராக பொறுப்பேற்க ஆதரிப்பீர் உதயசூரியன் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து உங்களுக்கு தெரியும், திருச்சியில் நேற்று முன்தினம் இந்த அருகிலே தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பொதுக்கூட்டத்திலே பேசினார். இந்த 5 ஆண்டு காலத்தில் திருச்சி மாவட்டத்திற்கு மட்டும் 27,000 கோடி நிதி ஒதுக்கி தந்து திருச்சியினுடைய வளர்ச்சிக்காக கழக அரசு நிதி ஒதுக்கி இருக்கிறது. எனவே மீண்டும் நல்லதொரு ஆட்சியை உருவாக்க உங்களுடைய பொன்னான வாக்குகளை உதயசூரியனுக்கு அளித்து என்னையும் அதே நேரத்தில் தளபதி அவர்களை மீண்டும் முதலமைச்சராக இந்த பீமநகர் பகுதி மக்கள் தொடர்ந்து எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு வந்திருந்த காலையிலே இவ்வளவு நேரத்தில் வந்திருந்து எங்களை கவனித்து வரவேற்று அத்தனை பேருக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் மாநிலம் இந்தியாவின் சிறந்த முதல்வர் நம்முடைய தளபதி மக்களுக்கு உதவக்கூடியவராய் ஏழைகளின் சிறப்பில் இறைவனை காணும் மகத்தான அமைச்சர் நம்முடைய திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்து நம்முடைய கழக தலைவரோடு சேர்ந்து இன்றைக்கு 2வது இடத்தில் இருந்து இந்த தமிழகத்திலே என்னுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டு 2வது பெரிய தலைநகரமாக உருவாக்கி கொண்டிருக்கிற நம்முடைய அமைச்சர் இதோ வருகிறார். ஆமா வரலாம். வந்துருங்க. அமைச்சர் திருச்சி மேற்கு தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் வாக்கினை தாருங்கள் வாக்காளர் பெருமக்களே என கேட்டு இதோ வந்து கொண்டிருக்கிறார். திருச்சி மாவட்டத்தில் மிகப்பெரிய பெருந்தலைவர் காமராஜர் அறிவுசார் நூலகத்தை அமைத்திருக்கிற அமைச்சர் அண்ணன் நேரு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்.
நம்முடைய திருக்கோவில்களுக்கு பல்வேறு நன்மைகள், இஸ்லாமிய மார்க்கத்திலே இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களுக்கு கல்வியிலே வேலை வாய்ப்பிலே 3.5% இடஒதுக்கீடு, இஸ்லாம் நிறைய இருக்கு பெரியப்பா. இதோ வருகிறார் நமது அமைச்சர் அண்ணன் KL நேரு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். இதோ இதோ வருகிறார் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் வந்து கொண்டிருக்கிறார். நமக்காக கொண்டு வந்தவர், அலுவலகத்தை நமது பகுதியிலே கொண்டு வந்தவர்